என்ன பண்ண போகிறோம்னா ராகி வச்சு நான் பேன் கேக் பண்ண போகிறேன். ஹெல்த்தியான பேன் கேக்கு. பப்பு கிட்ட தூங்கிட்டு இருக்கான். அவன் ஏச்சு கோதுக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டா ஓகே. அவர் வந்துட்டாருன்னா எதுவுமே பண்ண முடியாது, பண்ண விடும். மொட்டை வா. பப்பு பப்பு குட்டா என்ன பண்ணுது? பப்பு குட்டா என்ன பண்ணுது? பப்பு என்ன பண்ணுது? நாய்க்குட்டி நாய்க்குட்டி தானே நீ? நாய்க்குட்டி தான் கன்ஃபார்ம். நாய்க்குட்டியே தான் நீ. ஏ புது புது டெக்னிக்லாம் பண்ணிகிட்டே இருக்க. என்னடி ஆயிஷா அப்படின்னா? ஆரஞ்ச் ஆரஞ்ச் சொல்லு. என்ன வேணும்னு சொல்லு. எப்படி சாப்பிடணும் அதை? எப்படி சாப்பிடணும்? ஆரஞ்ச் சொல்லு. தூங்கிட்டியா? தூங்கிட்டியா? இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு. என்னது அது? ஆரஞ்ச். என்ன எடுக்கிற? சரி வா சாப்பிடலாம். வா வா இந்த சைடு வா சாப்பிடலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. இல்லை எழுந்துச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து பாலை வைக்கிறது தான் என்னோடய வேலையாகவே இருக்கும். வச்சுட்டு தான் அடுத்த வேலையே. என்னோடய கார்டனில் வந்து இப்போ புதுசாக கீரை வந்திருக்கு. அப்புறம் வந்து புதினாவும் வந்திருக்கு. நல்லா புதினா தலைன்னு வந்து தளர்ந்து வந்திருக்கு. எப்படின்னே தெரியல. இத்தனை டைமாக வச்சோம் 1-2 மட்டும் வரும், மீதியெல்லாம் வரவே வராது. இந்த வாட்டி நல்லாவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்கெட் பால் இருக்குது. இதை வச்சு பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக பப்புக்கு ஸ்நாக்ஸ் வந்து பன்னீர் கத்தி ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. அதுக்காக தான் வந்து இப்போ பன்னீர் செஞ்சு வச்சிடலாம். காலையிலே செஞ்சு வச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டைம். ஒரே டைமில் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால் 1/2 லிட்டர் பால் மட்டும் தான் எடுத்துருக்கேன். இது திக்கான மில்க்கு தான், அதனால் வரும் நினைக்கிறேன். வீட்டில் பண்ணுறதால ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வந்து ஆல்ரெடி இப்போ செஞ்சுருக்கேன். 1.5 லிட்டர் பால்லே வந்து 250 கிராம் இல்லை 270 கிராம் பன்னீர் வரும்.
இதே 1.5 லிட்டர் 3 லிட்டர்ஸ் வாங்கியிருந்தேன் நான். 3 லிட்டர்ஸ் வந்து 120 rupees 130 சம்திங் தான் வந்துச்சு. அவ்வளோண்டில் 600 கிராம் பன்னீர் கிட்ட வந்துச்சு. ஆனால் இதே நம்ம வந்து கடையில் பன்னீர் வாங்கணும்னா இந்த 500 கிராம்ஸே வந்து 300 rupees அப்படியே டபுள் த ப்ரைஸ். நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் மணி. அதே வந்து நம்ம வீட்டில் செய்யும் போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வேறு பன்னீரில் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, பாம் ஆயில் சம்திங் என்னென்னோ யூஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக்கில் பன்னீர் வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி இப்போ கொஞ்ச நாளாக வந்து வெளில வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டிலே பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளில வாங்குறத விட்டுருவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் செய்யும் போது. சரி, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டா கரெக்டாகிடும். நல்லா ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா லெமன் ஜூஸ் போட்டு இல்லைனா வினிகர் போட்டுட்டா நல்லா பால் திரிஞ்சு வந்துடும், பன்னீர் ரெடி ஆகிடும். ஃபில்டர் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து வைக்க வேண்டியதான். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நான் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஈவினிங்காக செய்யும் போது திரும்ப எடுத்து வச்சுக்கலாம். இது பால் இன்னைக்கு பப்புக்காக எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்காக காய்ச்சிட்டு இருக்கேன். வச்சு இப்போ கொஞ்சமாக வந்து வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். பண்ணும்போது திரிஞ்சு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கே தெரியும். மூடி வச்சுட்டா அது தண்ணி தனியாக பால் தனியாக தெரிஞ்சிடும். திரிஞ்ச பால் பன்னீர் தனியாக தண்ணி தனியாக தெரிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நடுவில் ஒரு ட்ரிங்க்கு காலையில் எழுந்தோடனே நான் என்ன குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயட்டில் இருக்கேன் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தா டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூனே போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதிகமாகிடும். ஆனால் ஓரளவுக்கு லைட் ஹாட்டாக இருந்தால் போதும். போட்டு இந்த ஒரு கிளாஸ் இது அப்படியே குடிக்கலாம். நான் அப்படியே தான் குடிப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட்னர் வேணும். இதுக்கு தேவையே இல்லை, ஜஸ்ட் நார்மல் வாட்டராகவே நீங்கள் குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எதுக்கெல்லாம் நல்லதுன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணோம், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம், ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. வேறு எதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் லைட் ஹாட்டாக பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதிரி வந்து பெருசாகும், உங்களுக்கே தெரியும், கண்ணாடி மாதிரி ஆகும். இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நல்லாயிருக்கும். அதை சாப்பிடும் போதே ஒரு மாதிரி சூவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கே தெரியும். நல்லா தண்ணி ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு ஃபில்டர் பண்ண வேண்டியது. இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. பன்னீருக்கு நிறுத்ததுக்கப்புறம் வர தண்ணியில் ரொம்பவே நல்லது. இது வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, எது குழம்பு செய்கிறதுனால தொக்கு செய்கிறதுனால எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. இதை கீழே ஊற்றிடாதீங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் பண்ணும்போது கீழே தான் ஊற்றிடுவேன், அப்போ எனக்கு தெரியாது. அதனால் இதை வந்து கீழே ஊற்றவே ஊற்றாதீங்க. இல்லை எதுவுமே எனக்கு பண்ண பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செடிக்கு கூட ஊற்றலாம். நல்லா ஆற வச்சுட்டு செடிக்கு ஊற்றிடுங்க, ரொம்பவே நல்லது. ஒரு 80 to 90 கிராம் வந்திருக்கும் பன்னீர். இது நல்லா அப்படியே தண்ணி இழுக்கட்டும். தண்ணி ஒரு 1 hour அப்படியே ரெஸ்ட் விடலாம். இதில் தண்ணி போட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும் வாஷ் பண்ணலாம். ஏன்னா லெமன் ஜூஸ் ஊற்றும் போது புளிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணணும். இப்போ நம்ம வினிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோன்ற போது அது தேவையில்லை. நான் லைட்டாக வாஷ் பண்ணிக்கிறேன், ரொம்ப வாஷ் பண்ணாமல்.
என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக இது எவ்வளோ கிராம் பன்னீர் வருன்றதை சொல்லுங்கள். 1/2 லிட்டர் மில்க்கு, 26-28 சம்திங் இந்த பால். இந்த தண்ணியை தான் சொன்னேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது எதுனா நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் கூட குடிக்கலாம், ஜூஸில் மிக்ஸ் பண்ணி எதுவும் ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, அது என்ன பண்ண போகிறோன்னா, ராகி வச்சு நான் பேன் கேக் பண்ண போகிறேன். நீங்கள் ஹெல்த்தியான பேன் கேக்கு. பப்பு குட்டா தூங்கிட்டு இருக்கான். அவன் ஏச்சுக்கிறதுக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டா ஓகே. அவர் வந்துட்டாருன்னா எதுவுமே பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டார். சரி, ஹெல்த்தியான பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்குன்னு சொல்கிறேன். ராகி மாவு எடுத்துகிட்டு கடையில் வாங்கினது தான். அப்புறம் ஒரு நேந்திர வாழைப்பழம் இருக்குது. அப்புறமா முட்டை, அப்புறம் நெய். இது கூட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக லிக்விடாக வந்து பால் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக பால் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் அப்படியே கால்குலேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு இல்லை கப் வச்சு கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ போட்டிருக்கேன்றது காட்டுறேன். நான் வந்து அளவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு முட்டை யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து சால்ட் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டை. இதில் வந்து பாதி வாழைப்பழம் யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும் தோணுது. சரி, நான் மேஷ் பண்ணிவிட்டு வரேன். மாவு 1/2 கப் எடுத்துட்டேன். இதிலே சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மேஷ்டு பனானா வந்து 1/2 இருக்குது. அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறேன். இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பால் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் பாப்பா, குட் மார்னிங். என்ன லுக்கு இது? பேன் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு வரலாம். பாய் சொல்லு.